வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரூபாய் 80 கோடி சொத்துக்களை தானமாக வழங்கிய ஒரு நடிகை, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் தான் சம்பாதிச்ச ரூபாய் 80 கோடி சொத்துக்களை தானமாக கொடுத்துருக்காங்க ஒரு நடிகை. இது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 46 வருஷமாக சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே தானமாக கொடுத்துருக்க அந்த நடிகை ரூபாய் 80 கோடி மதிப்பில் சொத்துக்களை கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 1964ஆம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதரோட இயக்கத்தில் முத்துராமன் மற்றும் நாகேஷ் நிறைய பேர் நடித்த இந்த திரைப்படத்தில் காதலிக்க நேரமில்லை இந்த படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க நடிகை காஞ்சனா அவர்கள். நம்ம நடிகை காஞ்சனாவை பற்றி தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தின்னு சொல்லி நிறைய மொழிகளிலும் ஏராளமான படங்களை நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட உண்மையான பெயர் வசுந்தரா தேவி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு விமான பணிப்பெண்ணாக தான் தன்னோட வாழ்க்கையை துவங்கியிருக்காங்க வசுந்தரா தேவி அவர்கள். இதுக்கப்புறமா காதலிக்க நேரமில்லைன்ற ஒரு படத்தின் மூலமாக தான் 1964 காஞ்சனான்ற பெயரை மாற்றிக்கிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய மொழிகள்லேருந்து பட வாய்ப்புகள் நிறையவே இவங்களுக்கு குவிஞ்சிட்டே இருந்திருக்கு. 46 வருஷமாக ஓய்வே இல்லாமல் நடிச்சிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். சினிமாவில் இருந்து விலகி இப்போ 2017ஆம் ஆண்டு தெலுங்கில் அர்ஜுன் ரெட்டின்ற படத்தில் பாட்டியாக நடிச்சிருப்பாங்க காஞ்சனா அவர்கள். இதுக்கப்புறம் திரையுலகத்தில் தான் சம்பாதித்த பணத்தை சென்னையில் தியாகராஜா நகரில் இருக்கிற சொத்துக்களை வாங்கியிருக்காங்க நடிகை காஞ்சனா அவர்கள். அந்த சொத்துக்களை அவங்களோட உறவினர்கள்லாம் அபகரிச்சுக்குவாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டியில் ரொம்ப வெளிப்படையாக அவங்களே சொல்லியிருப்பாங்க. அந்த சொத்துக்கள்லாம் திரும்ப கிடைச்சா திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு எழுதி வச்சிருவேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். இதுக்கப்புறமா நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா நீதிமன்றத்தோட வழக்கில் அந்த சொத்துக்கள் எல்லாம் இவங்களுக்கே வர மாதிரி வெற்றியும் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் ரூபாய் 80 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஏழுமலையானுக்கே எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நடிகை காஞ்சனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு பெற்றோர்களும் மறந்து விட்டதாகவும், கடைசி வரைக்கும் திருமணம் செய்யாமலே நானும் வாழ்ந்துட்டேன், நானும் அதை மறந்து போயிட்டேன், இப்போ 86 வயசாயிடுச்சு, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டியில் ரொம்ப மனம் வேதனையோடு சொல்லியிருப்பாங்க. இப்போ பெங்களூரில் அவங்க வசித்து வரதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.